கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். 15 பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இவ்வளோ சைஸ் புளி போட்டிருக்கேன். அப்புறம் 3 பட்டை வத்தல் போட்டிருக்கேன். அப்புறம் கல்லுப்பு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேனில் நல்லெண்ணெய் விட்டுப்போம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லெண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. புளி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புளியும் பட்டை வத்தலும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். குக்கிங்கை பொறுத்தளவு எப்போ எது சேர்க்குறோம், எப்போ எது போடுறோம் அப்படின்றது இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பூண்டுடைய கலர் வந்து மாறியிருக்கா தெரியுதா உங்களுக்கு? நல்லா ஜூம்லேயே கூட காட்டுறேன் நான் உங்களுக்கு. பூண்டுனுடைய அந்த கலர் மாறி இருக்கும் தெரியுதா? பூண்டுனுடைய கலர் வந்து மாறி இருக்கும். இந்த டைமிங்கில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற புளியும் பட்டை வத்தலையும் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் கூட தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாரில் சேர்க்கும் பொழுது நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் அதை வந்து ஆற வச்சு நான் ஜாரில் மாற்றிருக்கேன். அதில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் பொழுது கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பேனை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு இப்போது கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து ஆனில் வச்சுருக்கேன். கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இங்கே நான் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் எனக்கு 6 இயர்ஸ் பாய் இருக்கிறனால நான் உரப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டை வத்தல் கொஞ்சம் கூட போடுங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ரெட்டிஷாக வரும். எனக்கு வந்து அந்த ரெட்டிஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போது என்னென்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணினதும் நீங்கள் வந்து என்னென்னா கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் போட்டுட்டு இது பண்ணிட்டு இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து சட்னி இருக்கு இல்லையா, இதை வந்து போடப்போம். ஒரு தண்ணி விட்டு இதை அலசி நான் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நீங்கள் இப்போ இதில் நான் உப்பு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. சூப்பர். ஒரு 2 pinch ஆஃப் சால்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. ஸோ 2 pinch ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போது சூடாக இட்லி வச்சுருக்கேன். ஆவி பறக்க இட்லி இருக்குது. இப்போ வந்து சட்னி நம்ம ஊற்றிப்போம். இப்போ இந்த சட்னி நம்ம ஊற்றி டேஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் லவ்வோடு நீங்கள் சமைச்சு பாருங்கள். அது டேஸ்ட்டே தனி. இப்போது இதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?